ரகுராம் அவர்கள் எனக்கு ஜூனியர் தான். அவர் நல்லாவும் படிப்பார். அப்போ நீங்கள் எப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோஷியலாக இருப்பார், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ரகுராம். அவரை நிறைய வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் ஆர்ச்சர்ட்லேருந்து எல்லாம் மாங்காய் திருடிட்டோம் அப்படின்னு சொன்னார். மாங்காய் அது வந்து திருடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மாமரத்துலேருந்து நம்ம மாங்காய் பிடிக்கணும்னா அது திருட்டுன்னு வராதில்லை சட்டப்படி. விவசாய கல்லூரியில் இருக்கிற மாம்பழம் அதை நம்ம பறிக்கிறோம், அது நமக்கு சொந்தமானது. எனவே அது திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாம்பழம் என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்கணும், படிக்கணும். இது நீலம் வெரைட்டியா, இல்லை இது வந்து பங்கனப்பள்ளியா, இல்லை இமாம் பசந்தா, பெங்களூரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி போய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டா தானே தெரியும். அந்த எக்ஸாமினேஷனில் வச்சாங்க 15 விதமான மாம்பழம். நான் ஒய் திருட்டு தான் ஒரு இடத்துல மட்டும் தான் திருடிருப்பான். அவன் மேலே 10 கேஸ் சேர்த்து போடுவாங்க. எல்லா வீட்லையும் இவன் தான் திருடனா அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி ரகுராம் வந்து மற்ற எல்லா குற்றத்துக்கும் சேர்த்து எண்ணெயை சேர்த்து விட்டார். நான் அந்த ராகிங் எல்லாம் பண்ணனான்னு எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லை. பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் என் மதுரை வேளாண்மை கல்லூரி என்பது நான் படித்த கல்லூரி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் ஸோ டியர் டு மை ஹார்ட். அவர் சொன்ன மாதிரியே நான் மதுரையிலேருந்து மேலூர் போகிறதா இருந்தால் அந்த அவுட்கேட்டுக்கு உள்ளே போய் நான் படித்த கிளாஸ் ரூம், ஹாஸ்டல் எல்லாமே பார்த்துட்டு போவேன். இந்த காலேஜ் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரதர் படித்தார் அங்கே. அவருக்கு பேர் சி விஜயகுமார், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட பல்வேறு விதமான கதைகள்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய மாம்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, நிறைய என்னெல்லாம் பிடிச்சி சாப்பிட்லாம், நம்ம பழத்தோட்டத்தில் என்ன சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். எனவே இது எங்கள் அம்மா நான் கூட்டிகிட்டு உள்ளே போகும்போது எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல், அந்த பழத்தோட்டம் ஒன்று இருக்குமே, உங்கள் அண்ணன் சொல்லுவானே, அதை எனக்கு பார்க்கணுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அண்ணன் சொல்கிறதெல்லாம் போய் தான். அங்கே ஒன்றும் அவன் சொல்கிற மாதிரி ஒன்றும் பெரிய பழங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ 1-2 மரங்கள் நிற்கும், அவ்வளோதான். எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்லி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ராஜவேலுக்கு ஃபோன் பண்ணி சாவி வாங்கி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பழமும் இல்லை அந்த டைமில். ஸோ இந்த கல்லூரி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது என்பதற்காக தான் சொன்னேன். இந்த கல்லூரியில் இந்த ரோடு எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்படி போனால் அது புதுக்கோட்டைக்கு போகும், இந்த பக்கம் போனால் வேணால் திருமயம் போகும், ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. என்ன கேட்டால், அக்ரி படிக்கிற மாணவர்களே, இந்த ரோடு உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகும். This road can take you anywhere in the world. மதுரை அக்ரிகல்ச்சரல் காலேஜில் படித்தவங்க இந்த ரோடு வழியாக உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். நான் போன மாதம் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்காவில் உள்ள வெற்றி பெற்ற மனிதர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் என்னை அழைத்திருந்தாங்க. அதை பல்வேறு நிலையில் இருக்கிறாங்க, ரொம்ப வசதியானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இப்போ தான் போன மாதம் என்னுடைய 2-3 கம்பெனியை விற்றுட்டேன். 3 கம்பெனி விற்றுட்டாராம். ஒரு கம்பெனி $350 மில்லியன், இன்னொரு கம்பெனி $250 மில்லியன், இன்னொரு கம்பெனி $400 மில்லியன், 1000 மில்லியன் US. தட் மீன்ஸ் 8500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு கம்பெனிகளை போன மாதம். அவ்வளோ வசதியாக இருக்காரு. ஹீ இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். அவர் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளை ஆரம்பித்து விற்பனை பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொரு அக்ரி படித்தவரை பார்த்தேன். அவர் வந்து இப்போ ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறாரு. டாக்டர் ராமசாமி, உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், பாட்டு பாடுவார். டாக்டர் ராமசாமி எஸ்பி இவரை மாதிரி டிஎம் சௌந்தரராஜனை மாதிரி பாட்டு பாடுவார். அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கிறார். அக்ரி படிச்சுட்டு பல்வேறு நிலையில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய டிஜிபி. அப்போது தமிழ்நாடு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய தலைவர், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, டாக்டர் இறையன்பு, அக்ரி. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, டாக்டராக இருக்க மாட்டார் நினைக்கிறேன், ரவிச்சந்திரன் நம்ம 1 இயர் ஜூனியர், அக்ரி. அப்போது நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்பு கொள்ளும்போது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தொடர்பு கொள்வது யாருன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ். ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்தியன் பேங்கினுடைய சேர்மன்
பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. வர சொன்னேன். அவர் சொன்னார், நானும் அக்ரி தான் சார், பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 கலெக்டர்கள் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க தான். நம்ம பிஎஸ்சி அக்ரி என்பது ஒரு உயர்ந்த படிப்பு. இந்த ஒரு செய்தியை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரகுராமெல்லாம் நல்லா படிக்கக்கூடியவர். நாங்கள்லாம் படிக்கக்கூடியவங்க அல்ல, சும்மா விளையாடிட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தவங்க தான். இதே மாதிரி ஒரு விழாவில் எங்களுடைய மாணவர் ஒருவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருந்தார், விகே சுப்ராஜ். அவரே இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அழைச்சிட்டு வந்தாங்க. ஸ்பெஷலாக இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. எங்களுடைய முதல்வர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி. அவரை பார்த்து நாங்கள் ரொம்ப பயப்படுவோம், ஆனால் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் வச்சுருப்போம். வி ஃபியர் ஹிம் அண்ட் வி ரெஸ்பெக்ட் ஹிம். டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி, கொன்னையாறு காளி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி, அதுதான் அவருக்கு பேர். இப்போ அவரை ஃபோனில் எல்லாம் பேசுவேன். அப்போது அந்த மாணவர் சொன்னார், நீங்கள் அக்ரி படிக்கணும்னு நீங்கள் வரல, மெடிசன் படிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டீங்க, அது கிடைக்கல, எனவே அக்ரி படிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அக்ரி என்பது எந்த வகையிலையும் குறைஞ்சதில்லை. நான் கூட ஒரு மெடிசன் படிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் முடியலை. ஆனால் இன்றைக்கி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். ஒரு நாள் இதே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் செக்ரட்டரியாக வரக்கூடும். அப்போது 8000 டாக்டர்களுக்கு நான் பெரிய அதிகாரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதுக்கு பிறகு நான் படிக்க ஆரம்பித்தேன். சிவில் சர்வீசஸ் படித்தேன். முன்னாடியெல்லாம் சிவில் சர்வீசஸ் சின்ன வயதிலேயே முடிச்சிருவாங்க. 26 வயசுக்கு பிறகு எழுத முடியாது. ரிசர்வேஷனும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. 3 அட்டம்ப்ட் தான், 26 வயசு தான், அதுக்கு மேலே நீங்கள் எழுத முடியாது. அப்போ நான் முதல் முறை எழுதும் போதே முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணிட்டேன். என் கூட எழுதுனது ஐஐடி மெட்ராஸ், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிச்சி, இங்கே படித்தவங்க எல்லாம் கூட எழுதுனாங்க. யாருமே பாஸ் பண்ணலை. என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம பிஎஸ்சி அக்ரியில் இந்த உலகத்தில் மனித வரலாற்றில் இதுவரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ, என்னென்ன அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கோ எல்லாமே நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு. வாட் எவர் இஸ் டிஸ்கவர்ட் in biology, in physics, in chemistry, in economics, in psychology, in sociology, in mathematics. சரியான ஆன்சர் இந்தியா. விவசாயம், விவசாய கல்வி, பல்கலைக்கழகங்கள், அறிவியல், விவசாயம் எல்லாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்குது. வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா 1608 ஆண்டு தான் முதலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. குஜராத்தில் உள்ள சூரத்தில் உள்ள அந்த துறைமுகத்தில் இறங்கி அவங்க ஷாஜஹான், அவனுக்கு அப்பா ஜஹாங்கீர்கிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க. கொஞ்சம் அனுமதி கொடுங்க, இந்தியாவில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். அவர் கொடுக்க மாட்டார். கேட்டு வந்தவன் வில்லியம் ஹாக்கின் போகிற வழியிலே செத்து போயிடுவான். அதுக்கு பிறகு அவங்க வருவாங்க, திருப்பியும் வியாபாரம் பண்ணுவாங்க. இந்திய நாட்டையை அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க பல்வேறு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்திய நாட்டில் 180 மில்லியன் மக்கள் தான், 18 கோடி மக்கள் தான். ஆனால் ஆங்கேங்க மனிதர்கள் செத்து கொண்டிருந்தார்கள், புழுக்களை மாதிரி. ஏன் தெரியுமா? உணவு இல்லை, பட்னி, பஞ்சம், ஃபெமைன். அவனே எழுதியிருக்கான். 1776 ஆண்டு சுமார் 60 மில்லியன், 6 கோடி மக்கள் செத்துருக்கான் சாப்பாடுலாம். அதுக்கு பிறகுங்க அவங்க வந்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ரோடை போட்டாங்க, பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினாங்க, மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்தினாங்க, ரயில்வேயை கொண்டு வந்தாங்க, சட்டங்களை கொண்டு வந்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸை கொண்டு வந்தாங்க, போலீஸை கொண்டு வாங்க. அப்போ கூட 2ஆம் உலகப் போர் நேரத்தில் 1943 ஆண்டு கிரேட் பெங்கால் ஃபெமைன், 45 மில்லியன் பீப்புள் டைட் இன் பெங்கால். 4.3 மில்லியன் பீப்புள் இதே பெங்காலில் செத்தாங்க, 43 லட்சம் பேர். இப்படி இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம அரிசியை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 150 கோடி மக்கள் இன்னைக்கு உணவு சாப்பிட்றாங்க. நம்ம எங்கிருந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு 80 கோடி மக்களுக்கு மத்திய அரசாங்கம் இலவசமாக அரிசியும் கோதுமையும் கொடுக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னா, அறிவியல் ஆராய்ச்சி டாக்டர் எம்எஸ் சாமிநாதன் அவர்கள் சர்பதி சொனாரா 64 அப்படிங்கிற அதிகமான மகசூல் தரக்கூடிய ரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, மேபி மெய்ஸ்
அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதிகமான மகசூல் தரக்கூடிய மற்ற எல்லா பயிரினங்கள், அறிவியல் முறையாக விவசாயம் பண்ணுறது, இப்படி தான் இன்றைக்கி பசியை போக்கியிருக்காங்க. அன்னைக்குள்ள 18 கோடி மக்கள் இல்லை, இன்றைக்கி 150 கோடி மக்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம். உலகத்துக்கே நம்மளால் சாப்பாடு போட முடியும். இந்த நிலைமையை கொண்டு வந்தது விவசாயம். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் விவசாயத்தை தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. தேர்ஃபோர் பிஎஸ்சி அக்ரி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அதை உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் படிக்கும்போது நான் அதை உணர்ந்திருக்கவில்லை. எனக்கு இன்னொரு முறை பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் ஒரு தீவிரமான ஆராய்ச்சியாளராகவே இருந்திருப்பேன். நான் படிச்சிருக்க மாட்டேன், ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். ஐ ஷுட் ஹேவ் பீன் எக்ஸ்ப்ளோரர் தேன் எ ஸ்டூடெண்ட். என்ஜாய் பண்ணி படித்தேன்னா உண்மையிலே நான் படிக்கலை. இந்த கல்லூரி விட்டு வெளியே போன பிறகு தான் நான் என்ஜாய் பண்ணி படித்தேன். விவசாயம் வளர்ந்தது மிகப்பெரிய கதை. முதல்ல மனிதர்கள் செடிக்கும் விலங்குகளுக்கும் பேர் போட்டாங்க. 2 பேர் போட்டாங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஒரு செடி இருக்குது, அது வந்து தென்னை மரம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு பேரை சொன்னால் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு 38,000 செடிகளுக்கு பேர் வச்சார் ஒரு ஆள், கார்ல் லின்னேயர்ஸ் ஃப்ரம் ஸ்வீடன். அதுதான் ஆரம்பம், அறிவியலுடைய ஆரம்பம். மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சான், செல்லை கண்டுபிடிச்சான், வைரஸை கண்டுபிடிச்சான், பாக்டீரியா கண்டுபிடிச்சான், ஃபங்கஸை கண்டுபிடிச்சான். ஆரம்பம். இன்றைக்கி நேனோ டெக்னாலஜி வரைக்கும் நின்றுட்டு இருக்குது. அந்த கார்ல் லின்னேயர்ஸ். இன்னொருத்தன் சொன்னால், ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரிலேட்டட். நீங்கள் கண்ணுக்கு தெரிகிற அனைத்து உயிரினங்கள், மனுஷனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரிலேட்டட். மிகப்பெரிய தத்துவம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை. ஐஏஎஸ் கேள்வி 2 வருஷத்துக்கு முன்னாடி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பிளான்ட் செல் அண்ட் அன் அனிமல் செல்? பிளான்ட் செல் ஒரு செடியில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவமும் செல் தான். அதில் இருக்கக்கூடிய செங்கல்லும் செல் தான். நம்ம உடம்புல இருக்க செங்கல்லும் செல் தான். 2க்கும் தொடர்பு இருக்குது. அங்கேயும் செல் மெம்பரின் இருக்கும், அங்கேயும் செல் வால் இருக்கும், அங்கேயும் நியூக்ளியஸ் இருக்கும், அங்கேயும் மைட்டோகாண்ட்ரி, அங்கேயும் குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம், ஜெனட்டிக்ஸ், பெரிய சயின்ஸ், ஜெனட்டிக்ஸ், கிர்கர் மெண்டல். இப்படி மனித இனம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. கிர்கர் மெண்டலை புக்கை நான் படிக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். எவல்யூஷன் புக்கை நான் படிக்கலை, அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கலைங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலைன்னு வச்சுக்கங்களேன், வெளியே போய் நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கேவலம், கேடு. அடிப்படை புத்தகங்களை படிக்கணுங்க. அவன் சொன்னான், சார்ல்ஸ் டார்வின் சொன்னான், உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் தொடர்பு கொண்டவை. நம்பர் 2, all the living organisms have come from the same ancestor. உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரே மூதாதையர்கள் இருந்தால் வந்திருக்கிறது. நம்ம காணக்கூடிய மனிதர்கள் ஆசிய நாடாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடாக இருக்கட்டும், மனிதர்கள் பார்த்தா கருப்பு சிவப்பு வித்தியாசம் தெரியும். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் மூதாதையர் பாட்டி ஒரே கிளவி தான். அதை இன்னும் சொல்ல போனால் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் கிளவி, பாட்டி கிளவி ஒரே கிளவி தான். இது ஒரு கண்டுபிடிப்பு. இதை பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போகாது. நம்ம மட்டும் இல்லை, நமக்கும் குரங்கு நம்ம மாமா மச்சம்தான், நம்ம சித்தப்பா பையன்தான். அது அறிவியல் சாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி மிகப்பெரிய அறிவியல் தத்துவங்கள் மனித இனம் கடந்த 500 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி லட்சக்கணக்கான மணி நேரங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கிறத ஒரே செகண்டில் சொல்லிட்டு போவாங்க கிளாஸ் ரூமில். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, மாணவர்களே, தயவு செய்து அறிவியலை இனியாவது கற்க ஆரம்பியுங்கள். உலகத்திலே சிறப்பாக பேசப்பட்ட அடிப்படை நூல்களை வாசித்து பாருங்கள். மனிதர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அறிவியல் மாணவன், ஒரு வேளாண்மை அறிவியல் மாணவன் என்று சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கும் சாதாரண அறிவியலே தெரியாமல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. எங்கள் அப்பா விவசாயம் பண்ணார், அவருக்கு அறிவியல் தத்துவம் தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனால் விவசாயம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நமது வேளாண்மை மக்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே அறிவியல் முன்னால் அவை உண்மைகள் அல்ல. இதுதான் பிரச்சனை. அதை உண்மையை தெரிந்தவர்கள் நீங்கள். எனவே நீங்கள் தான் அறிவியல் வேளாண்மையினுடைய தூதுவர்கள். நீங்கள் தான் அடுத்த
கோடி மக்கள் உணவு கொடுக்க வேண்டும். அந்த மிகப்பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க. எனவே கொஞ்சம் கடமை உணர்ச்சி நீங்கள் கொள்ளுங்க. நான் கூட இங்கே வந்தபோது இந்த குத்து விளக்கம் தான் ஏற்ற வேண்டாம், மாணவர்களை ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரை கூப்பிட்டேன். ஏன் தெரியுங்களா? இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் தான் விளக்கேற்றணும் உங்கள் வாழ்க்கைக்கு. இந்த உலகத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது அவ்வளோ சுலபமாக இருக்காது. திரு ரத்னம் அவர்கள் இன்றைக்கி தொழிலதிபராக இருக்கிறார். கடந்து வந்த பாதையை பாருங்கள். அவருடைய பாதை கடினமான பாதையாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறது என்பது அவ்வளோ எளிது கிடையாது. அதில் ஏகப்பட்ட, அவர் சொன்னார், நடராஜன் சொன்னார்ல, வைஸ் சான்சலர் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுத்தாரு. நிலம் வாங்கணும், பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் நீங்கள் பெர்மிஷன் வாங்குறதுக்கு 41 பேர்கிட்ட போகணும். 29 பேர்கிட்ட நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு டிலே ஆகும். வெளிநாட்டில் எப்படி இல்லையா? அமெரிக்காவில் ஆன்லைனில் எல்லாம் பதிவு பண்ணிட்டு காலேஜ் ஆரம்பிச்சுட்டே இருக்கலாமா? என்கிட்ட சொன்னாங்க. அமெரிக்காவில் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே நீங்கள் 29 ஆஃபீஸில் போய் நீங்களே போகணும். இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் போன மாதம் ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டாங்க. சிறப்பு விருந்தினர், அதாவது அவங்களுடைய பட்டமளிப்பு விழா. மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை என்னை துரத்தினாங்க ஒரு காலத்தில். அட்மிஷனை தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மருத்துவக் கல்லூரியில் என்ன பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப. அடுத்த வாரம் எனக்கு ஒரு விவசாய கல்லூரி, வேளாண்மை கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் கூப்பிட்டாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் திரு ரத்னம் அவர்கள், அவருக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜில் அட்மிஷனே கிடைக்கல. இன்றைக்கி அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை சொன்னார். இந்த மாதிரி நல்லா படித்தவர் பிரின்சிபலாக இருக்கார். அதை உள்டாவாக புரிஞ்சுக்கிறாதீங்க. மைண்ட் ஆட்டிடியூட். படிக்காமல் இருந்தால் பிரின்சிபல் ஆகலாம். படிக்காமல் இருந்தால் ஓனர் ஆகலாம். படிச்சிட்டோம்னா பிரின்சிபல் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அது ஆட்டிடியூட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா படித்தவங்க நல்லா படிக்காதவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சைனீஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸ் இருக்கான் பாருங்க. ஜாப்பனீஸ் அவன் என்ன சொல்கிறான்? இஃப் அதர்ஸ் கேன் டூ இட், ஐ கேன் ஆல்சோ டூ இட். மற்றவர்கள் செய்ய முடியும் என்றால் என்னாலேயே முடியும். இஃப் அதர்ஸ் கேன் நாட் டூ இட், மற்றவர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் தென் ஐ alone can do it. அதுதான் ஆட்டிடியூட், மனப்பான்மை. இஃப் அதர்ஸ் கேன் டூ இட், ஐ கேன் ஆல்சோ டூ இட். அமெரிக்கன்ஸ், போர்ச்சுகீஸ், அவன் டச் பீப்புள், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் எல்லாம் துப்பாக்கி கொண்டு வந்தான். அவன் துப்பாக்கியை பார்த்ததில்லை. அவன் போர் வீரன். அவன் சமுராய், அந்த வாழ் தான் வச்சுருந்தான் கையில், சமுராய். அப்போ அவன் துப்பாக்கியை பார்த்ததில்லை. தூரத்தில் நின்று அவனை சுட ஆரம்பிச்சிட்டான். இவனை ஒரு துப்பாக்கி கொஞ்சம் கொடுங்க சார் கேட்டு வாங்கி 6 மாதத்தில் யூரோப்பியன் துப்பாக்கியை விட பல மடங்கு சிறந்த துப்பாக்கி தயார் பண்ணிட்டான் ஜாப்பனீஸ். Can do it, I can also do it. If others cannot do it, then I alone can do it. ஒரு அப்பா சொன்னாராம், தம்பி, if others can do it, how can I do it, Dad? மற்றவங்க செஞ்சாங்கன்னா அவன் செஞ்சுட்டு போகிறான் டாடி. இவன் ஒரு மாணவன் சொல்கிறான், சரி மற்றவங்க செய்ய முடியாது, அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னால் எப்படி முடியும்? இது ஆட்டிடியூட். ஸோ அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ லைஃப் வில் நாட் பி ஈஸி. இந்த வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு சுகம், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. இதை விட்டு வெளியே போகும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லாருமே உங்களை உதவி செய்கிறதுக்கும் உங்கள் நலனுக்கு தான் இருக்கிறதா நினைக்கிறீங்க. அது உண்மை இல்லை. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவையும் தவிர இந்த உலகத்தில் எல்லாம் மற்றவங்களுக்கு உங்களை பற்றிய கவலையே இருக்காது. பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் எல்லார்ட்ட போய் சொல்லலாம், முறையிடலாம், கண்ணீர் விடலாம் நினைப்பீங்க. ஆனால் உலகத்தில் ஒரு 80 பேருக்கு உங்களை பற்றிய கவலையே கிடையாது. பரவாயில்ல சார், அந்த 20 பேர் எனக்காக வருத்தப்படுவாங்களா சார்? அந்த 20 பேர் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ பிரச்சனையில் மாட்டியிருக்கிற, என்ன நான் பேசின, நீ பேசாத பேசின, அப்படி தான் சொல்லுவான். இந்த உலகத்தில் நீ இந்த உங்கள் வாழ்க்கையினுடைய கப்பல் அப்படின்னா அதனுடைய மானுமி நீ தான். உன்னால தான் பெரிய எல்லா ஆற்றிலும் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் அப்பாட்ட போய், அப்பா ஒரு 50 லட்ச ரூபா படம் கொடுன்னா கொடுப்பாரா? கொடுக்க முடியாது. இல்லை, அவர்கிட்ட அவரால் முடியாது. ஆனால் நீ நினைத்தால் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு அவங்க சம்பளம் அவங்களுக்கு $300,000, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சம்பளம், ஆண்டு சம்பளம். சாதாரண அறிவியல்
விஞ்ஞானிகளுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம், ஆண்டு சம்பளம். முடியும், உங்களால் முடியும். உயர்ந்த பதவிக்கு உங்களால் வர முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேலைக்கு போகலாம், ஆனால் வேலையோட நிப்படாதீங்க. அங்கே ஒரு MBA படிங்க, அதில் அடுத்த இடத்துக்கு போக முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சால் ஒரு PG படிங்க. நீங்கள் வேலையிலேயே பெரிய அளவில் வர முடியும். ஆரம்ப காலங்களில் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் கடுமையாக உழையுங்க, சம்பளத்துக்கு மீறி உழையுங்க, வேலை செய்யுங்க, கம்பெனி விரும்புவாங்க. பிற்காலத்தில் நீங்கள் வேலை செய்கிறத விட நிறைய சம்பளம் கிடைக்கும். இஃப் யூ ஒர்க் மோர் தென் a day will come you will be paid more than you are working for. ஒரு BSc அக்ரி படித்தவர் முன்னாரில் வேலைக்கு போனார். முன்னாரில் போகல, அந்த போடி பக்கத்தில் இந்த காடமம் எஸ்டேட்டில் ஒரு ஏக்கருக்கு அதிகமான விளைச்சல் பண்ணி கொடுக்க முடியும். அக்ரி BSc படிச்சிருக்கறனால எவ்வளோ NPK போடணும், என்னென்ன பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து விளைச்சல் அதிகப்படுத்திட்டார். அவரை இப்போ கிட்டத்தட்ட 30 பேர் அவர் கன்சல்டண்ட்டாக வச்சுருக்காங்க. எவ்வளோ விளைச்சல் இருக்கோ அதில் ஒரு ஷேர் அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னார். 20 லட்சம் BSc அக்ரி மட்டும் படித்தவருக்கு சம்பளம். அவர் அக்ரிகல்ச்சர் வேலையை விட்டுட்டார், டிபார்ட்மெண்ட் வேலையை விட்டுட்டார். பெரிய ஒரு பங்களா வச்சுட்ருக்காரு, நல்லா இருக்கார். அவரை போய் பார்த்தேன். ஒன்லி BSc அக்ரி, சின்சியராக வேலை பார்த்துருக்காரு ஆரம்ப காலங்களில். இன்றைக்கி 25லேருந்து 30 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் சம்பாதிக்கிறாரு. இதே மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியும். அதாவது பணம் என்பது நீங்கள் நினச்ச மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். பணம் அதுவாக வராது. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் இஸ் ஏர்னிங். இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்னென்ன படிக்கிறீங்களோ, எப்படி படிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிற்காலத்தில் சம்பளம் கிடைக்கும். லேர்னிங், அந்த எல்லை எடுத்துருங்க, அதுதான் ஏர்னிங். லேர்னிங் இஸ் ஏர்னிங். பணம் அதுவாக வராது. பணம் எப்போ வரும் தெரியுங்களா? பட்டாம்பூச்சி மாதிரி தான். பட்டாம்பூச்சி துரத்திட்டு போய் பாருங்கள், பிடிக்க முடியாது. உங்கள் வீட்டிலையே ஒரு ரோசா தோட்டத்தை போட்டு பாருங்கள், எல்லா பட்டாம்பூச்சியும் உங்கள் தலையிலே உட்காரும். கடுமையாக உழைச்சி பாருங்கள், இட் வில் கம். தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறதெல்லாம் ஒரு பெரிய இலக்கை ஏற்படுத்துங்க. ஒரு ஸ்மார்ட் கோல், அதான் சொல்லலாம் ஸ்மார்ட் கோல். ஸ்மார்ட் கோல், ஸ்மார்ட்னா எஸ் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக். நான் 2029 ஆண்டு IAS அதிகாரி. நான் 2030 பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு மாணவன். 2035 ஆண்டு நான் IIMல MBA படித்து சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்குவேன். டெஃபினட்டாக எழுதுங்க, அதுதான் ஸ்பெசிஃபிக். மெஷரபிள். நீங்கள் உங்களுடைய லட்சியம். இன்றைக்கி வீட்டில் போய் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நமது லட்சியம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம். இன்றைக்கி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார். என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னேன். ஒரு 15 நாய்களை வீட்டில் வளர்க்குறேன் சார். 15 நாய், தெரு நாய்கள். 15க்கும் நேற்றுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன், இந்த ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன். எனக்கு 15,000 ரூபா செலவாச்சு. அது நல்லா கவனிச்சிட்ருக்கேன் சார். இதுதான் எனக்கு வாழ்க்கையினுடைய நோக்கம். தப்பு இல்லை. நான் கூட யோசித்தேன், இவரே ஒரு நல்ல நோக்கத்தோடு தானே வாழ்கிறாரு. நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது நோக்கம் இருக்கா? வாட் இஸ் த மீனிங்? பொருள் இருக்கா? வாட்ஸ் த மீனிங் அண்ட் பர்பஸ் இன் லைஃப்? நிறைய பேர் இப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷன் டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க. உங்கள் அப்பா கூட டிகிரி படிச்சிருக்க மாட்டார். உங்களுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எழுதுங்க. ஸ்மார்ட் கோல். எஸ், மெஷரபிள். ஆர் ரீசனபிள். நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோல். ஆர் ரீசனபிள். டைம் பவுண்ட். ரீசனபிள், டைம் பவுண்ட். ஒரு கோல் எழுதுங்க, நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற கோல். அதுக்காக நீங்கள் நாளையிலிருந்து நீங்கள் உங்களுடைய முயற்சி ஆரம்பிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதி வைங்க பேப்பரில். ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்று நடந்தது அமெரிக்காவில். யாருக்கு வெற்றி கிடைக்குது? இதில் 83% மக்களுக்கு வாழ்க்கையில் நோக்கமே இல்லை. அவங்க எழுதவே இல்லை, நோக்கமே இல்லை. என்ன தான் நம்ம பண்ணணும், என்ன சாதிக்கணும், எதுக்கு பிறந்திருக்கிறோம், why we are born, what's the meaning and purpose in life, என்ன செய்ய போகிறோம், எந்த ஊரில் போய் வாழ போகிறோம், யாரை திருமணம் செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்க்க போகிறோம், எப்படி நம்ம இறக்க போகிறோம், ஐடியாவே இல்லை. 83. அப்புறம் ஒரு 14% பேருக்குங்க நோக்கம் இருக்குது, ஆனால் அவங்க பேப்பரில் எழுதலை. 3% மக்கள் தான் எனக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதினவங்களுக்கு 99% அவங்க நினச்சது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எழுதுங்க, எனக்கு என்ன வேணும், வாட் இஸ் தட் ஐ வாண்ட். நீங்கள்
அதை நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்களோ அதன்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஸ்கூலில் 2 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள். ஒன்று, இந்த உலகத்தில் நாம் பிறந்த நாள், பர்த்டே, நேச்சுரலி அன்றைக்கி தான் பிறந்திருக்கோம். 2வது, நம்ம இறந்த நாள் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ளும் நாள். I encourage all of you today, this annual day, be the day you realize why you are born into this world. So, தாகூர் ஷேக்ஸ்பியர் சொன்னாருங்க, to be or not to be, that is the biggest question. To be or not to be, அவ்வளோதாங்க. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் அறிவியல் நூல்களை ஆரம்ப கட்டத்தில் எழுதின நூல்கள் இருக்குது, அடிப்படை நூல்கள், தயவு செஞ்சு படிக்கணுங்க. அது படிக்காமல் நம்ம ஒரு பட்டதாரின்னு சொல்லவே கூடாது, அருகதை கிடையாது. ஒரிஜினல் புக்ஸ் எல்லா லைப்ரரியில் இருக்கும், படிங்க. ஆங்கில நூல்கள் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வரணும், ப்ரைவேட் கம்பெனிக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும், ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். நீங்கள் ஆங்கில நூல்கள் நிறைய வாசிக்கணும். யூ மஸ்ட் ரீட் எ லாட் ஆஃப் புக்ஸ். இதனுடைய செகண்ட் மெசேஜ், அக்ரி என்பது பெரிய படிப்பு. 2வது, பெரிய ஒரு கோல் வேணும்னு சொன்னேன், பெரிய நோக்கம் வேணும்னு சொன்னேன். 3வது, நிறைய வாசிக்க வேண்டும். 50 பக்கம் 100 பக்கம் வாசிக்க வேண்டும். ஷேக்ஸ்பியர் சொன்னால், டு பி ஆர் நாட் டு பி, சிம்பிள். இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அதுதான் வாழ்க்கையின் பெரிய கேள்வி. வாழ்வா சாவா, வாழணுமா வேண்டாமா, இதுதான் பெரிய கேள்வி. வாழ வேண்டாம்னா பிரச்சனை இல்லைங்க, கவலை இல்லாமல் வாழலாம். மொபைல் பணம் தூண்டிகிட்டே இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் சினிமா பார்க்கலாம், கதை பேசிகிட்டு இருக்கலாம். நம்ம காசிப்பிங், அதாவது மற்றவங்களை பற்றி, மற்றவங்க செஞ்ச பாவ செயலெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கலாம். இது நோக்கம் இல்லாமல் இருக்கிறது. வாழ்க்கையில் வாழ வேண்டுவோம், செத்த வாழ்க்கை வாழுவோம் அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஊர் சுற்றிட்டு திரியலாம், சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். இது பேசுகிறதுங்கிறது உங்கள் தப்பு இல்லை. வாழையடி வாழையால் நம்ம முன்னோர்கள் செஞ்ச மிகப்பெரிய பாவ செயல் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறது. அதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுறது, சினிமா பற்றி பேசுகிறது. இது உங்கள் தப்பு இல்லை, உங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து நடக்கிறது தான். ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் விவசாய கல்லூரியில் படிச்சிருக்கிறீங்கன்னா உங்களில் சில மாற்றங்கள் வர வேண்டும். நீங்கள் நிற்கிற விதம், நீங்கள் உலகத்தை பார்க்குற விதம், நீங்கள் நடக்கிற விதம், எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறீங்க. ஏதோ இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் சிகரத்தை போய் அங்கே போய் ஏற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு உணர்வு உங்களுக்கு தோணணும். நீங்கள் நடக்கிற விதத்திலையும், நீங்கள் நடந்து கொள்ள விதத்திலையும், நீங்கள் ஏதோ ஒன்று பெரிய சாதிக்க புறப்பட்டிருக்கீங்க மாதிரி உங்களுக்கே தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பெற்றோர்களை பற்றி விடுங்க. நீங்கள் வாழணும், ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி, டு பி, எஸ் ஐ வாண்ட் டு லிவ், இந்த உலகத்தில் நான் வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிடத்தை கூட நீங்கள் வீணடிக்கக்கூடாது. அதில் வாசிக்கிறது என்பது மிக மிக அடிப்படையானது. வாசித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாளராக இருக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில், எந்த வேலையில் நீங்கள் போனாலும் இந்த தொடர்பு திறன் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதில் ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மேல் படிப்பு வாய்ப்பு இருந்தால் தயவு செஞ்சு போங்க. நான் பிஎஸ் அக்ரி படித்து எம்எஸ் அக்ரி படித்து சேரும்போது எனக்கு 4000 ரூபா ஃபீஸ் கேட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 300 ரூபா தான் மாத பென்ஷன். விவசாயத்தில் பெரிய நஷ்டம். மேல் படிப்புக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க. நான் சும்மா தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி போட்டேன், பிஎஸ் அக்ரி படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்க. கேரளாவில் அப்ளை பண்ணி போட்டேன், வேலை கொடுங்க. அப்ளை பண்ணி 2 வாரத்தில் ஆர்டர் வந்து போச்சு. கேரளாவிலேருந்து வந்தது, தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷம், கவர்மெண்ட்டே வேலை கிடச்சிருக்குடா போடா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை. எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு எம்எஸ்சி படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வீட்டில் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. பிறகு நான் எங்கள் உறவினர்லாம் கடன் வாங்கி ஒரே ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணாருங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இங்கிலீஷ் வார்த்தையிலே பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? ஏஎஸ்கே, ஆஸ்க், கேளுங்கள். கேளுங்கள், ஆஸ்க் பீப்புள், தே வில் கிவ் யூ. எங்கள் உறவினர் பணம் கொடுத்தாரு, போய் சேர்ந்தேன். எனக்கு அந்த ஐசிஆர் ஃபெல்லோஷிப் கிடச்சிது, நான் படித்தேன். அதாவது நான் வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய முக்கியமான முடிவு என்ன தெரியுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் படித்த ஸ்கூலில் என்னையோட வேகமாக ஓடக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க. ரொம்ப வேகமாக ஓடுவாங்க, என்னோட வேகமாக ஓடுவாங்க. என்னோட நல்ல நீளம் தாண்டுறவங்க இருப்பாங்க. தமிழ்
என்னை விட ரொம்ப சிறப்பாக வாசிக்கிறவங்க இருந்தாங்க, என்னை விட ரொம்ப சிறப்பாக வாசிக்கக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பரப்புக்கு வரல. ஒரு சிலர் வந்து இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு மாணவன் அதே ஸ்கூலில் பியூனாக இருந்தான். சிலர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு சிலர் லாரி டிரைவராக இருக்காங்க. ஒரு சிலர் பட்டதாரிகளாக இருக்காங்க. ஏன் அவங்கள என்ன மாதிரி ஒரு மாணவன் நல்லா என்னோட ரொம்ப விளையாடக்கூடிய மாணவன், கபடி என்னுடைய கேப்டன், என்னோட நல்ல அருமையாக கபடி விளையாடுவான். அவன் இராணுவத்தில் போய் சேர்ந்தான், நேவியில் சேர்ந்தான். 18 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தாப்புல இறந்துட்டான். ஏன் தெரியுங்களா? அவங்க யாருமே கல்லூரிகளில் படிக்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய முடிவு. நான் எடுத்த மிகப்பெரிய முடிவு. ஒரு விவசாய கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரி படித்தது தான். அது படிக்கலைன்னா எனக்கு ஐபிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க முடியாது, நான் ஐபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. அதில் 9 பதவி உயர்வுகள் வாங்கி கடைசியில் ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கி உங்களுடைய ஆண்டு விழாவில் நான் பங்கு கொண்டு மிகப்பெரிய முடிவு. இது ஒரு மிகப்பெரிய படிப்புன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நியூஸ் பேப்பரை வாசிங்க. சாரோட சொன்னார், உங்களுடைய பள்ளிக்கூட புத்தகங்களை ஒரு முறை படிங்க, மீண்டும் ஒரு முறை படிங்க. இன்னும் படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், சுகமாக இருக்கும், ரொம்ப புரிதல் ஏற்படும். ஏதோ உலகத்தில் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தோணும். இந்த காற்றுல என்னென்ன இருக்குது, மெஜாரிட்டி நைட்ரஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஆக்சிஜன். இது கண்டுபிடிச்சவன் பெரிய கதை. கண்டுபிடிச்சவன் வேறு, பேரெடுத்தவன் வேறு. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பேட் லக். ஒரு ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிப்பான். அவனுக்கு பேர் வராது, அவன் வேறு ப்ரீஸ்ட்லிங்கிற ஆளுக்கு தான் பேர் கிடைக்கும். எனிவே, ஸோ அதை படிங்க, நியூஸ் பேப்பரை வாசிங்க, ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. காலேஜில் இருக்கும்போதே ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு டிகிரி முடித்ததும் போய் எழுதுங்க. இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். IARIயில் போய் சேருங்க. பிஜி போஸ்ட் கிராஜுவேட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே எல்லா மாணவர்களும் ஐஏஎஸ் எழுதுவார்கள். கூட போய் எழுதுங்க, பாஸ் பண்ணிடலாம். பிஎஸ் அக்ரி முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த என்ட்ரன்ஸ் கேட் எக்ஸாமினேஷன் மாதிரி வைப்பாங்க, அது எழுதுங்க. வெளிநாடுகள்லேயும் இருக்குது, அது வேறு எக்ஸாம் இருக்குது. அந்த கேட் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர். அக்ரி மக்களுக்குன்னு தனியாக இருக்குது. IRMA அது வந்து குஜராத்தில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது. அதை எழுதி பாருங்கள். அந்த IIMல படித்து வெளியே வந்தீங்கன்னா மாதம் 5 லட்சம் ரூபா சம்பளம் கேரண்டீடு. MBA IIMல படிச்சிருந்தீங்க, ஐஏஎஸ் எழுதலாம். 3 சயின்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச், அந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்குது. யூரோப்லேயும் நிறைய சான்ஸ் இருக்குது, ஆனால் அங்கே பெரிய சம்பளம் கிடைக்காது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் ஓரளவுக்கு சம்பளம் தான் கிடைக்கும். மிகப்பெரிய சம்பளம், அறிவியல் அறிஞனாக வாங்கணும், நாளைக்கு நோபல் பரிசு கூட வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நேராக USA போயிடுங்க. நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. பிஜி PhD பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ நிறைய வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. பிஎஸ்சி அக்ரி படித்தவர்களுக்கு ஒரு காலத்தில் அருகதை இல்லை. அதாவது பிஎஸ்சி அக்ரி படிச்சிங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் எழுத முடியாதுன்னு இருந்தது. அதை உடைச்சாங்க, பெரிய போராட்டம் நடத்தி உடைச்சாங்க. அதில் முதல்ல குணசேகரன் சில ஆள் அவர் தான் ஃபார்மர் CM ஜெயலலிதா மேலே உள்ள வழக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி பிஎஸ்சி அக்ரி படித்தாக்கா நீங்கள் எழுதலாம். அதில் ஒரு 8-9 வருடத்தில் உங்களுக்கு IAS அதிகாரி ஆகலாம். 10 வருஷம் கழிச்சு IPS அதிகாரியாக வரலாம். தமிழ்நாட்டில் இருந்துக்கலாம், அது பெருசாக இருக்குது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் CAPFன்னு ஒன்று இருக்குது. CISF, BSF, CRPF, ITBP, சுரக்ஷா சேமா பல், இப்படிப்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை அசிஸ்டன்ட் கமாண்டராக சேரலாம். கலெக்டர் சம்பளம் தான். பதவி உயர்வு பெற்று நீங்கள் உயர்ந்த பதவியில் வரலாம். இந்திய இராணுவத்தில் நீங்கள் சேர முடியும். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிங்கன்னா இந்திய இராணுவத்தில் போய் நீங்கள் 3 ஸ்டாரோட போய் சேரலாம். ஷார்ட் கமிஷன் இருக்குது, ரெகுலர் கமிஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இல்லை, ப்ராப்பர் கமிஷன் ரேங்க். இந்த NCCயில் உள்ள மாணவர்களுக்கு அங்கே தேர்வே கிடையாது. NCCயில் இருக்கிற கல்லூரி C சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இராணுவத்தில் ஒரு அதிகார பதவிக்கு போய் சேருவதற்கு நீங்கள் தேர்வே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் சார்னா சொந்தமாக கூட நீங்கள் விவசாயம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அன்றைக்கி விமானத்தில் வந்துட்டு இருந்தேன், பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருந்தார், சமீர் அலின்னு சொல்லிட்டு. சார் உங்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார், உங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்ப்போம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டேன். நான் தான் ஒரு மொபைல் கம்பெனியில் வச்சுருக்கிறேன் சென்னை சொல்லி. இந்த மாதிரி ஒரு 10 அடிக்கு 10 அடி கடையில் வச்சுட்டு இருந்தேன் சார் 10 வருஷத்தில்.
1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் சார்ன்னு சொன்னார். 1000 crore பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாமக்கல்ல ஒரு சின்ன காலேஜுக்கு போனாங்க. கிராமத்தில் வச்சுருக்காங்க. MBA படிச்சிருக்காங்க. கொஞ்சம் வசதி குறைவான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான். ஒரு மாணவி வந்தாங்க. இதே மாதிரி ஒரு சூட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே அப்பா அம்மா படிக்கலைன்னு சொன்னாங்க. MBA படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. MBA படித்து என்னமா அவனுக்கு வேலை கிடச்சிது? நான் என்ன நினச்சேன்னா, IIM எல்லாம் படித்தா பெரிய படிப்பு, நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஊரில் MBA படித்து என்ன வேலை கிடைக்கும்னு அப்படின்னு கேட்டேன். வேலையில் இல்லை சார், நானே வேலை கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிச்சு. நானே 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன் சார். என்னம்மா பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஐ எம் a பிஸ்னஸ் பர்சன். இங்கிலீஷில் பேசுனாங்க. ஐ எம் a பிஸ்னஸ் பர்சன். என்னம்மா பிஸ்னஸ் பண்ணேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் பூ விற்றுட்ருக்காங்க சார். நான் சேலத்தில் பூக்கடையை ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ 4 பிரான்ச் போட்டிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன். 7 லட்ச ரூபா கிடைக்குது சார் வருஷத்துக்கு. இந்த வரக்கூடிய ஆண்டில் நான் 2 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார். பெங்களூரில் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன். என்னை ப்ளஸ் பண்ணுங்க சார். பிஸ்னஸ் பர்சன். உங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்கலாம். நீங்கள் உங்களில் ஒரு சில எழுத்தாளராக வர முடியும். உங்களில் ஒரு சில பேச்சாளர். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லா மொபைல் ஃபோன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. www வேர்ல்டு வைடு வெப். ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்து 4 பாயிண்ட் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்த்துட்டாங்கன்னா உனக்கு $1,000 கிடைக்கும். $1,00,000 வருமானம் வரும். யூடியூப்பில் 4 வார்த்தை பேச முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. டெலிவிஷனில் வந்து ஒரு விவாதம் நடத்த தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மொழி உங்கள் தாய்மொழி தானே. தாய்மொழியில் ஒரு விவாதம் நடத்த முடியும், ஒரு நெறியாளராக இருக்க முடியும்னா இதே டெலிவிஷன் கம்பெனியில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாணவர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். காம்பியர் கை தூக்குங்க பார்ப்போம். காம்பியர் பண்ணுறவங்க நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம். உங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். நான் BSc அக்ரி தான் படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்கா, யூ வில் கெட் இட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நம்ம வந்து பெரிய ஆளாக ஒரு 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 செயலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பெரிய ஞானியாகவோ பெரிய பலசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் இலக்கை நோக்கி முதல் படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். யூ டோன்ட் ஹேவ் டு பி க்ரோட். You don't have to be great to start, but if you have started, then you are really great. எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. மொபைல் ஃபோன் வந்தாச்சு, வாட்ஸ்அப் வந்தாச்சு, இன்ஸ்டாகிராம் வந்தாச்சு, இப்போ நேனோ டெக்னாலஜி வந்தாச்சு, இந்த மாதிரி ட்ரோன் வந்தாச்சு, அதே மாதிரி மிசைல் டெக்னாலஜி, எனி டெக்னாலஜியில் வந்துருச்சு இல்லையா. இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, ஒரு மாணவன், ஒரு விவசாய கல்லூரி மாணவன் தனது வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நேற்று வரை நான் சரியான வேலை பார்க்கல, எனது கடமையை நான் ஆற்றவில்லை, அறிவால், சிந்தனையால், திறமையால், பேச்சால் நான் சிறந்த மனிதன் இன்னும் ஆகவில்லை, வயசு 20 ஆகி போச்சு, காலத்தை வீணடித்து விட்டேன், நான் மாற வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த நிமிடமே உனது வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். This is the greatest discovery of 21st century. If a student like you wants to change your life, if you want to change your life, you can change by changing your attitude. உங்களது மனப்பான்மையை மாற்றினால் உங்களது வாழ்க்கை மாறும். என்னைக்கு மாறணும்? இன்னைக்கே நான் மாற்றி விடுவேன், மாற்ற முடியும். அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நீங்களும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ரூமில் போய் நீங்கள் எழுதி வச்சு, அதுக்காக நீங்கள் உங்களது பயணத்தை நீங்கள் தொடர்ந்தால் உங்களது வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருள் இருக்கும். இந்த விவசாய கல்லூரி அதுக்கான சரியான இடமாகவும் இருக்கும் என்று சொல்லி ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இருந்தாலே போதுங்க, லைஃப்பில் பெரிய சாதனைகளை பண்ண முடியும். இந்த டிசிப்ளின் தான். 5 மணிக்கு எந்திக்கணும், டிசிப்ளின். ஓகே, இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் படிக்கணும், டிசிப்ளின். ஈவினிங் ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணணும், டிசிப்ளின். எது பேசணும் எது பேசக்கூடாது ரொம்ப முக்கியம். பேச்சை குறைச்சாலே போதுங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஸோ மற்றவர்கள்லாம் பெரிய நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய சாதனை திறனும் அதெல்லாம் மற்றவங்கள்ட்ட கிடையாது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வந்து திருச்சிக்கு போயிருந்தேன், விமானத்தில் போயிட்டு இருந்தேன். நான் முன்னாடி, எனக்கு சீட்டு முன்னாடி. அந்த அம்மா வந்து, சார், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், ஐ லைக் டு மேக் எ ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. 4 of you must come to the rear side of the aeroplane because the aeroplane is not balanced. அதில் முன்னாடி இருக்கிற 4 பேர் எந்திரிச்சு பின்னாடி உட்காரணுமா. ஏன்னா விமானம் அப்போ தான் வந்து பின்னாடி ஆள் இல்லை போல இருக்குது. இந்த மாட்டு வண்டி மாதிரி தான் அதுவும் அப்படின்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதில் பார்த்தீங்கன்னா எவனும் எந்திக்கலைங்க. ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். உடனே அந்த அம்மா, குட் ஈவினிங் ஜென்டில்மேன், கேன் யூ கம் அண்ட் ஆக்குபை அ சீட் இன் தி ரியர், வி ஹவ் அ ப்ராப்ளம் ஆஃப் பேலன்ஸ். அவன் உடனே எஸ் ஒய் நாட், அவன் உடனே எந்திரிச்சான், அவன் பேக் எடுத்துகிட்டு போயிட்டான். அதில் கூட ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்லி கொடுக்குறான், இவன் சைலேந்திரபா, அவன்கிட்ட கேட்காத, அவன் டிஜிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள். என்கிட்ட கேட்கல அந்த அம்மா. யாருமே போகல. நான் சொன்னேன் ஐ கேன் கோ. ஒரு வெள்ளைக்காரனே போயிருக்கான், அதுக்கு மீறி நம்ம போகலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் எந்திரிச்சு போனேன். அதுக்கப்புறம் யாரும் போகலை, அந்த விமானத்தை ஏக்கிட்டான். அதாவது இந்த விமானம் வந்து கவிழ்ந்து விழப்போகுது, நீங்கள் பின்னாடி இருந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் கூட வரமாட்டேங்கிறாங்க. விமானமே கவிழ்ந்து விழுந்தாலும் இந்த அம்மாவுக்கு நான் ஒரு உதவி செய்ய மாட்டேன். இதுதான் மனிதனுடைய இயற்கை நேச்சர், த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். இந்த கல்லூரியில் படிக்கும்போது நீங்கள் அக்ரானமியோ, ஃபிசியாலஜியோ, பத்தாலஜியோ, எண்டமாலஜியோ, எக்ஸ்டென்ஷனோ, எக்கனாமிக்ஸ் படித்தால் மட்டும் போதாது, மனிதர்களை பற்றி படிக்க வேண்டும். உங்கள் கூட 30 பேர் 40 பேர் இருப்பான். இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப அவசரமாக இருப்பாங்க, எங்கேயோ போக போகிறது மாதிரி. எங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, எப்போ பார்த்தா நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க. சிலர் இருப்பாங்க, வாயை திறந்தால் நல்ல வார்த்தையே வராது. அப்படி தான். ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் உண்மை தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் உண்மையே பேச மாட்டான். வாட்ச் பண்ணுங்க, இதுதான் நேச்சர், ஏத பர்சனாலிட்டி அப்படி தான் இருக்கும், அது மாறாது. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் பிற்காலத்தில் நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அங்கேயும் பார்ப்பீங்க. ஸோ கல்லூரி என்பது மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, மனித இயல்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம். கண்களை திறந்து வச்சுக்கோங்க, காதுகளை திறந்து வச்சுக்கோங்க, மனிதர்களை பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே உயரமான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நான் திரு ரத்னம் அவர்களும் திரு துரை அவர்களும் உங்களுடைய முதல்வர் ரகுராம் அவர்களும் எனது ஜூனியர் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். With your permission, shall we have an interaction session with our students, sir? வாழ்க்கையில் நாம் கேட்கும் கேள்விகள் தான் பெரியது. இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில், அதன் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். ஓகே, யா கேளுங்க, பரவாயில்ல. I have a first question, sir. Yeah, the first question from the master of the ceremony. தொகுப்பாளர்கிட்ட இருந்தே முதல் கேள்வி. ஆல்ரைட், அது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இது ரெக்கார்ட் பண்ணுது. வால்யூம். Thank you for the opportunity first. Yeah. ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும்போது நீங்க எப்படி இந்த சமநிலையோட வாழ்றீங்கன்னு? ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும்போது சமநிலையோட நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கிட்டீங்க? என்ன கேட்டீங்க? நீங்க உங்களோட வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சமநிலை எப்படி மேம்படுத்தி? சமநிலை பேலன்ஸ். எஸ் சார். அப்படின்னு என்ன சொல்றீங்க? தடுமாறாம எப்படி போறீங்கன்னு கேக்குறீங்களா? எஸ் சார். வாட்ஸ் யுவர் நேம்? அருள்குமரன் ஜெயக்குமார். அருள்குமரன் ஜெயக்குமார். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்க முடியுமா? அதாவது சமநிலைன்னு சொல்றீங்க. சமநிலை அப்படின்னா பேலன்ஸா? லைஃபை எப்படி போத் பேலன்ஸா வித் செல்ஃப், உங்களோட செல்ஃப் டிசிப்ளினையும் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ண? எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன் அப்படின்னா சொல்ல தெரியல. ஸோ நான் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். ஓகே, ஒரு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து பேப்பர் வாசிப்பேன், டைம் இருந்தால் எழுதுவேன், வாசிப்பேன். ஸோ இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு பீரியட் காலகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் நல்லது, இதுதான் பண்ணுறது பெட்டர், இதுதான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அமைஞ்சு போய், இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பழக்கமாகவே ஆகிப்போச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒழுக்கம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சில பழக்கங்களை பழக வேண்டும். ஹேபிட்ஸ். மனிதன் வந்து ஒரு பழக்க வழக்கங்களின் அடிமைன்னு தான் சொல்ல முடியும். மொபைல் ஃபோனே இப்படி நோண்டிட்டு இருந்தீங்கன்னா 21 நாள் கழியும் போது உங்களுக்கு நோண்ட தான் தோணும். அது ஒரு பழக்கம் ஆகிடும். அது வந்து மூளையிலே கண்ட்ரோல் ஆகிடும். குடிப்பழக்கம் மாதிரி. குடிக்கிறவனை பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் குடித்தா தான் நார்மலாக இருக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி போதை பழக்கம் இருக்கிறவங்க, மற்றவங்களை பற்றி கோல் பேசுகிறவங்க, காசிப்பிங், இல்லாட்டி அது ஒரு ஸ்டைலாக மாறிடும். ஸோ எல்லாமே பழக்கம்தாங்க. இவன் நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள், நான் எத்தனையோ மேடையில் பேசியிருப்பேன், சில கருத்துக்கள் பேசுகிறது நல்லா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன், அதை பேசாமலே இருப்பேன் இல்லைங்களா? இப்படி கொஞ்சமாக நம்மளே நாம் திருத்தி குறிப்பிட்ட ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே
HABIT, habit. Habits are very powerful. யாரோ சொன்னாங்க, habits are like cobwebs, later they are cables. பழக்கங்கள் முதலில் சிலந்தி வலை போன்றிருக்கும், பிற்பாடு அது இரும்பு வலையாக மாறும். எனவே இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கம் தாங்க. இந்த பழக்கத்தை யார் நம்ம சொல்லி தருவாங்கன்னு பார்க்கக்கூடாது, நம்மளை தான் பழகணும். போலீஸ் நிற்கும்போது தான் அந்த ஹெல்மெட்டை போடுறாங்க, அது வரைக்கும் மடியெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பார்க்கும்போது நம்ம செய்கிறது. அப்படி இல்லாமல் மற்றவர்கள் பார்க்காத போது கூட நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பழக்கம். தெரியுதுங்களா? மற்றவர்கள் பார்க்காத போது கூட ஒரு நியாயமான செயலை தான் நம்ம செய்யணும், கரெக்டாக தான் நம்ம பண்ணணும். மற்றவர்கள் பார்க்குறார்கள் அதனால் நம்ம நன்னமாக நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாரோ சொன்னாங்க, நீங்கள் உலகத்துக்கு எப்படிப்பட்ட அயோக்கியனை மாதிரி காட்டிக்கொள்கிறீர்களோ அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டால் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். மற்றவர்கள் மத்தியில் நாம் நேர்மையானவன், உண்மையானவன், நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அதே வாழ்ந்தாலே போதுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எப்படி வாழ்க்கையை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம்னா, அப்படிப்பட்ட பழக்கங்களை காலப்போக்கில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் வளர்த்தி கொண்டிருக்கிறேன். நான் உண்மையிலே அப்படி இருக்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் வளர்த்து கொள்ளலாம். பட் ஒரே நாள் வந்துடாது, லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சம், இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் கொஞ்சமாக சில பழக்கங்களை பழகி அப்படியே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். நமக்கெல்லாம் இனி நாட்கள் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. எனக்கெல்லாம் மனுஷனுக்கு 28,000 நாட்கள் தான் இருக்குது. அதில் எங்களுக்கெல்லாம் 20,000 நாள் முடிஞ்சு போச்சு. எனக்கும் திரு ரத்னம் அவர்களுக்கும். எங்களை பற்றி கவலை இல்லை, உங்கள் பழக்கம் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போது நீங்கள் 8,000 நாட்கள் தான் முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் 20,000 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யாரும் இங்கே இருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட நல்ல பழக்கம்னு உங்களுக்கு தோணிச்சுதுன்னா அந்த பழக்கத்தை பழகுங்கள். எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு கேள்வியை கேளுங்க. நான் இந்த மாதிரி பழக்க போகிறேங்க, ஒரு நல்ல அருமையான பழக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கேள்வி கேளுங்க, இந்த பழக்கத்தை எங்கள் அம்மா, என்னை பெத்த அம்மா கண்ணால் பார்த்தாள்னா சந்தோஷப்படுவாளா? ஐயோ பதறிடுவா, அழுதுருவா அப்படின்னு அதை செய்யாத. அதுக்கு பேர் அம்மா டெஸ்ட், மாமா டெஸ்ட். என்னங்க சார், நம்ம ஏதோ ஒரு பழக்கத்தை பழகணும்னு ஆசைப்படுறோம், நல்லதா கெட்டதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே கேள்வி, நான் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், இதை எங்கள் அம்மா கண்ணால் பார்த்துட்டான்னா நல்லா பழக்கம்ப்பா, பழகுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா பழகு. இல்லை அவளே விளக்கமாற எடுத்து உன் தலையில் போடப்பட்டான் வச்சுக்க, இதை பண்ணுறதுக்காக அவன் நினச்சி விட்டேன் அப்படின்னு சொன்னான்னா செய்யாதீங்க, அவ்வளோதான். ஓகே, யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ. So discipline is a combination of habits. How do you develop the habits? Your own effort. இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க, யாரும் நீங்கள் தான் பழகணும். ரைட், hope I answered your question. குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங். உங்கள் லைஃபோட ஒரு டஃபஸ்ட் டெசிஷன், அந்த டெசிஷன் எடுத்தனால உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். டஃபஸ்ட் டிசிஷன்? ஆமாம் சார். அது எடுத்ததுனால வாழ்க்கையை சேஞ்ச் ஆகி போச்சு. ஓகே, டஃபஸ்ட் டிசிஷன், அது எடுத்ததுனால வாழ்க்கையே சேஞ்ச் ஆகி போச்சு. நான் யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நிறைய டஃப் டிசிஷன்ஸ் எடுத்துருக்குறோம், டஃப்பை விட மடத்தனமான டிசிஷன் தர எடுத்துருக்குறோம். தெரியுதுங்களா? எல்லாருமே எடுப்போம், அதுதான் பிரச்சனை. என்னங்க சார், இந்த மாதிரி முடி நம்ம ஏன்டா எடுத்தோம், அதுதான் நிறைய பிரச்சனையாக இருக்கும். நான் வாழ்க்கையில் பெற்ற வெற்றிகளை விட தோல்விகள் தான் அதிகமாக இருக்கும் எந்த மனிதனுக்கும். ஓகே, டஃப் டிசிஷன்ஸ். ஓகே, எஸ், மாணவிகள் கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், இந்த காம்படிஷன் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ஃபியர் இருக்குது, நம்ம கரெக்டாக ஜெயிப்போமா மாட்டோமா, பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆயிடுவோமா, பேரண்ட்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறது, அப்படி இப்படின்னு ஸோ மச் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் சார் இருக்கும். இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? இது காலப்போக்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கிறது நியாயமான டவுட்டு தான். ஏன்னா போட்டித் தேர்வில் எல்லாருமே பாஸ் பண்ண முடியாது. ஐஏஎஸ்னா 110 150 ஐஏஎஸ், 100 ஐபிஎஸ், ஒரு 25 ஐஎஃப்எஸ், ஒட்டு மொத்தமாக ஒரு 1000 சீட்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 4 லட்சம் பேர் எழுதுவாங்க, ஒரு 10,000 பேர் சீரியஸாக படிப்பாங்க. ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்முடைய முயற்சி, நம்ம தோல்விக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கு நம்ம ஒரு போர் திட்டம் ஒன்று வரைஞ்சி அதன் மூலமாக நம்ம இறங்கிடணும். இது இல்லாமல் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும். ஒரு வருஷம் முடியும் போது அந்த சந்தேகம் போயிடும். அப்படி இருந்தாலுமே சில நேரத்தில் ஒரு ஆண்டு, 1000, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் நிறைய மாணவிகள் என்கிட்ட வர்றாங்க. பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண சொல்கிறாங்கலாம் வருவாங்க.
2 மாணவிகள் என்கிட்ட வந்தாங்க, 2 பேர், அக்கா தங்கச்சி. நான் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தேன், அட்வைஸ். தங்கச்சிக்கு அடுத்த வருஷமே ஐஏஎஸ் கிடச்சி போச்சுங்க. அக்காளுக்கு 7 வருஷம் கழிச்சு தான் கிடச்சிது. போன வருஷம் தான் அந்த பிள்ளை ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷம் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ போட்டி தேர்வுன்னு வந்த பிறகுங்க, இன்னொன்று நம்ம திறமைகள் மேலே நம்மளே சந்தேகம் படுறது என்பது பெரிய ஒரு பலவீனம். வி ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் அவர் செல்ஸ். நீங்கள் கடைசியில் இந்த தேர்வில் பாஸ் பண்ணது யாருன்னா பெரிய பலசாலியோ பெரிய அறிவாளியோ பெரிய காலேஜில் ஸ்கூலில் படித்த ஆள் கிடையாதுங்க. என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஈரமாக பேருக்கு பாரு, அவன் தான் பாஸ் பண்ணுறான்.